அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா, முக்கியமானது பார்த்தீங்கன்னா, உறுப்புகள்லயே கண்ணுங்க. அந்த கண் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரொம்ப நம்ம அந்த கண்ண நம்ம இழந்துட்டுருக்குறோம். பார்வைய இழந்துட்டுருக்குறோம். அதிக நேரம் செல்ஃபோன், மெயினா செல்ஃபோனுங்க. அடுத்தது சிஸ்டம். அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, இந்த கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு உணவும் ஒரு முக்கியமான காரணமாவும் இருக்குதுங்க. இந்த கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் இருக்கணும். அதாவது நிறைய பிரச்சனைகள் இருக்குது. கண்ணில் நீர் கோர்க்குங்க, புறக்கட்டும், மங்கலான பார்வை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க. இந்த பிரச்சனைகள் இருந்து நம்ம எப்படி வராதுக்கு முன்னாடியே இந்த கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எப்படி நம்ம விடுபடணும், அதுக்குண்டான எளிய பயிற்சிகள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க. அதாவது நல்லா நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. முதல்ல நிமிர்ந்து உட்காந்துட்டு உங்களுடைய 3 விரல்கள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த விரல்களை இங்கே பாருங்கள், இங்கே வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு நல்ல அழுத்தம், அதாவது வலது பக்கம் ஒரு 10 தடவையும் இடது பக்கம் ஒரு 10 தடவையும் பண்ணுங்க. இங்கே அடுத்தது புருவத்துக்கு மேலே இங்கே பாருங்க, இதில் ஒரு 5 தடவை, வலது பக்கம் ஒரு 5 தடவை, இடது பக்கம் ஒரு 5 தடவை இந்த பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு உங்களுடைய 2 விரல் எடுத்து இந்த ஜாயிண்ட் இருக்கு பாருங்களா, உள்ள கண்ணுக்கு பக்கம் உள்ள ரொம்ப உள்ள அழுத்திடக்கூடாதுங்க. மேலோல வச்சு இங்கே பாருங்க, ஒரு ஃப்ரெஷர் 1 2 3 4 5 6 7 8 9 10ங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கண் அப் டவுனுங்க. இங்கே எவ்வளோ தூரம் மேலே பார்க்குறீங்களோ பார்க்கலாம். அப்புறம் கீழே, அப்புறம் மேலே, அப்புறம் கீழே, இந்த மாதிரி ஒரு 5 தடவை நீங்கள் பார்க்கலாங்க. இது மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ அந்த கண்கள் உண்டான நரம்புகளுக்கு நல்ல இரத்த ஓட்டம் கிடைக்கும். கண் பார்வை நல்ல தெளிவாகுங்க. இந்த கண்ணில் வரக்கூடிய தண்ணி வரக்கூடிய அந்த பிரச்சனைகள்லாம் கூடி சீக்கிரத்தை விடுபடலாம். இது நம்ம முன்னாடியே பண்ணோம் அப்படின்னீங்கன்னா, பின்னாடி வயது ஆன பின்னாடி வரக்கூடிய கண் சார்ந்த பிரச்சனைகள் இருந்து நம்ம காப்பாற்றிக்கலாங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.